நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து மறுஆய்வுக்கு எடுத்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களின் வழக்கில் புதிய திருப்பம் தற்பொழுது நடந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் தீர்ப்பு வழங்கிய நிலையில் சிறை தண்டனை 30 நாட்களுக்கு பிறகு அணிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார் பொன்முடி அவர்கள். இந்த வழக்கை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பொன்முடி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு சிறைக்கு செல்ல கால அவகாசம் வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சேலத்திலும் சரி திருச்சியிலும் சரி மாநாடு நடத்திய திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இதில் கலந்து கொண்ட பொன்முடி அவர்கள் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார். உடல்நிலை சரியில்லாத நபரால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதுவும் நடைபயணமாக மேற்கொண்டு பிரச்சாரத்தை செய்வது முற்றிலுமாக தவறு என்றும் பித்தலாட்டம் செய்து பொன்முடி அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்ததற்கான சீட்டை கொடுத்ததாகவும் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றியதன் காரணமாக கூடுதலாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்காக பொன்முடி அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கானது வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் தற்பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக 5 ஆண்டுகள் பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் சிறை தண்டனை அணிவிப்பார் என்றும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், பொன்முடி, KN நேரு, துரைமுருகன் இவர்களின் வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பொன்முடி அவர்களின் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றுத்தராமல் நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டதை பின்வாங்க மாட்டோம், பொன்முடி அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தராமல் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். எதற்காக திமுக அமைச்சர்கள் மீது தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.